ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு மாவு இல்லையா? என்ன டிஃபன் செய்யறதுன்னு குழப்பமா? ஊற வைக்கவோ அரைக்கவோ கரைக்கவோ தேவையில்லைங்க. சட்டுன்னு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும். வெளியே மொறு மொறுன்னு உள்ள புசு புசுன்னு சூப்பராக அம்புட்டு ருசியாக இருக்கும். சைடிஷ் கூட தேவையில்லைங்க. அதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு, வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு இது மாதிரி எடுத்துக்கங்க. நான் 200 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். அதுக்கு நீங்கள் 150 கிராம் எடையுள்ள ஒரு உருளைக்கிழங்கை இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இது மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ரவையோடு உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா அரைப்பட்ட பிறகு அதுக்கப்புறமா தண்ணீர் சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கை சேர்த்து அரைக்கிறப்ப நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், ரவையோட உருளைக்கிழங்கு நல்லா அரைப்பட்ட பிறகு தண்ணீர் சேர்த்து இது மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாதீங்க. இதை நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. கூடவே வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லியிலையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி கலந்துக்கங்க. இதில் நம்ம தயிர் சேர்க்க போகிறதில்ல, ஈனோலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. மாவை அரைச்சி உடனே ஊற்றி சுடுறதுனால இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் ஆப்பச்சோடாவும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மாவோடு கலந்துக்கங்க. இந்த மாவை ஊற்றுறதுக்கு குழியான வானலை சூடு பண்ணியிருக்கேன். அப்படியே சூடாகட்டும். இப்போ இது மேலே தூவுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது சேர்த்து செய்கிறப்ப நீங்கள் சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப மணமாக சுவையாக அருமையாக இருக்கும். இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ வானலும் நல்லா சூடாக எடுத்து பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதில் கலந்து வச்ச மாவுலேருந்து 1/2 கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றிக்கங்க. மாவை ஊற்றிட்டு இப்போ இது மேலே நம்ம கலந்து வச்சோல்ல வெங்காய மசாலா அதை அப்படியே பரவலாக தூவிடுங்க. தூவிட்டு அப்படியே மூடிடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் ஆனதும் திறந்துட்டு திருப்பி போட்டுக்கங்க. நல்லா கமகமன் வெங்காய மணத்தோட சூப்பராக வெந்து ஒரு சைடு செவந்திருக்கு. இப்போ அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்து முறுவலானதும் எடுத்துடுங்க. பாருங்கள், நல்லா மேலே மொறு மொறுன்னு உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாக அம்புட்டு ருசியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கும் செய்யலாம். அதிக நேரம் எடுக்காது. வீட்டில் இட்லி தோசைக்கு மாவில்லாத டைமில் சட்டுன்னு நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிடவே நல்ல மேலே மொறு மொறுன்னு சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி இதை தாங்க செய்வீங்க. அதிக நேரமும் எடுக்காது. நினைச்ச உடனே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.